Hello everyone, welcome to our channel. இன்னைக்கு வந்து வாட் இஸ் HbA1c அப்படின்றது நிறைய பிளட் டெஸ்ட்டில் வந்து HbA1cன்னு ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ HbA1cனா என்னன்னு HbA1cனா கிளைகோசிலேட்டட் ஹீமோக்ளோபின். இது முக்கியமாக வந்து டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த டெஸ்ட்டை எடுப்பாங்க. ஏன் அப்படின்னா இந்த ஹீமோக்ளோபின் அப்படின்றது வந்து ஆர்பிசியில் இருக்கிற ஒரு ப்ரோட்டீன். இதோடைய முக்கியமான வேலை வந்து ஆக்சிஜனை கேரி பண்ணிட்டு ஒரு ஆர்கன்லேருந்து இன்னொரு ஆர்கன் செல்லுக்கு சப்ளை பண்ணுறது. ஸோ அப்போது ஒரு பர்சன் டயபெட்டிக்காக இருந்து அவங்களுடைய குளுக்கோஸ் லெவல், பிளட்டில் இருக்கிற குளுக்கோஸ் லெவல் அளவை தாண்டி அதிகமாக இருந்தது அப்படின்னும் போது அந்த குளுக்கோஸ் வந்து இந்த ஹீமோக்ளோபினோட அட்டாச் ஆகும், பைண்ட் ஆகிடும். ஸோ அந்த அட்டாச் ஆகிருக்கிற குளுக்கோஸை வந்து கிளைகோசிலேட்டட் ஹீமோக்ளோபின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோடைய ரேஞ்ச் லெஸ் தேன் 5.7% இருந்தால் நார்மல் அப்படின்னு அர்த்தம். இதே 5.7 6.7 இருந்தால் மைல்ட் ஆர் பார்டர் லைன் டயபெட்டிக் அப்படின்னு அர்த்தம். அண்ட் இஃப் இட் இஸ் மோர் தேன் 6.7% இருந்தது அப்படின்னா சிவியராக டயபெட்டிக் பர்சன் அப்படின்றது தான் இதோட அர்த்தம். ஏன் அப்படின்னா இந்த டெஸ்ட்டை வந்து 3 to 4 months ஆவரேஜை பார்க்கறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அது எதுக்காகனா இந்த ஹீமோக்ளோபின் ஆர்பிசியில் இருக்கிறதுனால ஆர்பிசி ஆர் ரெட் பிளட் செல்லோடைய நார்மல் லைஃப் ஸ்பேன் வந்து 120 days. ஸோ அந்த 120 daysனா 4 months. அதனால் 3 to 4 months ஆவரேஜில் தான் இந்த பிளட் டெஸ்ட்டை வந்து எடுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய ஹெல்த் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.